அமெரிக்காவோட கவுண்டர் டெரரிசம் சீஃப், அமெரிக்க பயங்கரவாத தடுப்பு மையத்தோட தலைவரா இருக்கிற ஜோ கென்ட் அவரே சொல்றாரு, ஈரானால நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அமெரிக்காவுக்கு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம போய் அவங்கள ஏன் அடிக்கணும்? இது வந்து மனசாட்சிக்கு விரோதமா இருக்கு. இது எதனால நடக்குதுன்னா, இஸ்ரேலோட தூண்டுதலாலையும், அழுத்தத்தாலையும், அதே மாரி அமெரிக்கால ஒரு பெரிய லாபி இருக்கு இந்த மாரி போர் நடத்துறதுக்கு. அவங்களோட தூண்டுதலால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது என் மனசாட்சிக்கு ஒத்து போகல. இந்த போர்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ஓகே. ஆனா அமெரிக்காவிட்ட இருந்து ஒரு 2000க்கும் மேல நேவி படைகள் வந்துகிட்டு இருக்கான் ஈரானை நோக்கி. அந்த சுத்தி இருக்க பகுதிகளை நோக்கி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, இதுவரைக்கும் இந்த போர்னால அமெரிக்காவுக்கு சுமார் 1,00,000 கோடிக்கு மேல செலவாயிருக்கான். சுமார் 10-15 நாள் தான் நடந்திருக்கு இந்த போர். இன்னும் பல மாதங்கள்லாம் போச்சு அப்படின்னா அமெரிக்க மக்களே கொந்தளிப்பாங்க போலதான் தெரியுது. இப்பவே கொந்தளிப்புல தான் இருக்காங்க. பெட்ரோல் விலையெல்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னும் போக போக பொருளாதாரம், அமெரிக்க பொருளாதாரத்துக்கே இது பிரச்சனையா வரும். அவங்க பொருளாதாரத்தை தாண்டி இது இந்தியா வரையும் எதிரொலிக்குது. பல நாடுகள்லயும் இந்த ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுன்னு போய்கிட்டு இருக்கு.